சினிமாவில் பார்த்துருப்போம். ஒரு அக்யூஸ்ட் இருப்பான், அவன் எங்கேருந்து வருவான்னு பார்த்தா கண்ணகி நகர்லேருந்து வருவான். கொலை சம்பவங்கள் எங்கே நடக்கும்னா கண்ணகி நகரில் நடக்கும். இப்படி சினிமாவில் இப்படியே போர்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன வீட்டில இருந்து, ஒரு ஓட்டு வீட்டில இருந்து ஒரு பெண்மணி, இளம் வீராங்கனை கார்த்திகா அப்படின்ற ஒருத்தவங்க, அவங்களை கார்த்திகான்னு கூட அழைக்கிறதுக்கு நமக்கு மனசு வரல. ஏன்னா கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அவரை எல்லாருமே சொல்றாங்க. ஒரு கபடி அப்படின்ற ஒரு கேமை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட இந்தியாவின் துணை கேப்டனாகவும் அவங்க பங்கெடுத்து இன்னைக்கு தங்க பதக்கம் வென்று வந்திருக்கிறாங்க. 2025 ஏசியன் கேம்ஸ்ல போய் இந்தியா வந்து தங்க பதக்கம் வென்று வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபைனல்ஸ்ல ஈரானோட மோதினாங்க. அந்த போட்டியில குறிப்பாக கார்த்திகா அப்படின்ற இளம் வீராங்கனை அவங்களுடைய விளையாட்டு வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 70% பங்களிப்பு அவங்களோட தான் இருந்திருக்கு. இப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியமான தகவல்னா, கார்த்திகா அப்படின்ற பெண்மணியை யாருக்குமே தெரியல. அந்த சின்ன பொண்ணு தான், அவங்க 18 வயசு கூட வரல, இன்னும் அண்டர் 18 தான் விளையாடி இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டுநர், யாரு அவங்க அம்மா, ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவங்க அப்பா வந்து கட்டட வேலை பார்க்குறவங்க. ஒரு சின்ன குடும்பம், ஒரு கூட்டு குடும்பமா, அழகான ஒரு குடும்பமா இருந்திருக்கிறாங்க. அந்த ரோஜா கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வந்த ஒரு வீராங்கனை தான் இந்த கார்த்திகா.